ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் சட்னி பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க. சுடு சுடு சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி பெரிய கத்திரிக்காவாக எடுத்துக்கணுங்க. அது கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடலாம். நல்லா சுட்டு வரும். சுட்டுச்சுன்னா சுடும்போது அது தோல் நல்லா ஈஸியாக வந்துடும். இது மாதிரி எண்ணெய் தடை வரதுனால இப்போ வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. அப்புறமா இது கட் பண்ண இடத்துல வந்துட்டு பச்சை மிளகா பூண்டு வச்சுக்கலாம். அது உள்ளவே நல்லா நம்ம சுடும்போது உள்ளே இது வந்துட்டு நல்லா வெந்துடும். வெந்துடுச்சுன்னா அது ஒரு ஸ்மெல் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவரு பூண்டு வச்சுக்கிட்டேங்க. பச்சை மிளகா பூண்டு நல்லா இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். தக்காளியும் சுட்டுக்கலாங்க. இது குஜராத்தில் செய்வாங்க. ரொம்ப ஃபேமஸ் டிஷ்ஷுங்க. பர்த்தான்னு சொல்லுவாங்க. இதை ரொம்பவும் நல்லாயிருக்கும். தக்காளி இது மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சுட்டு வந்துடுச்சிங்க. இப்போ இது மாதிரி சுட்ட கத்திரிக்காவை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா இது மாதிரி சுட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாங்க. கசக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, ஃப்ளேவர் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இருக்கிறது எல்லாமே இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மேலே கூட இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சுன்றதுனால அது நல்லா குழன்னு இருக்குங்க. இது நல்லா நம்மளுக்கு பீஸ் இல்லாத மாதிரி நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். அதனால் இது மாதிரி மெலிசாக இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் நல்லா வந்துடுச்சு. பூண்டும் வெந்துடுச்சிங்க. அது வந்துட்டு ஃப்ளேவர் இதோடு போட்டு சுடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் இதே மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு கடுகு கொஞ்சமாக போட்டிருக்கேன். சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இது மாதிரி மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ தனியாத்தூள் போட்டிருக்கேங்க. இப்போது சீரகம் தூள் நல்லா ஃப்ரை பண்ணி சீரகம் பவுட்ரு பண்ணது அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போடுறாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், பச்சை மணம் போகிற வரைக்கும். அதனால் ரொம்ப ஃப்ரையும் பண்ணக்கூடாதுங்க, எண்ணெயில் இது தீஞ்சிரும். கொஞ்சமாக இது மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது இப்போ ஸ்டவ்வு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு விடலாங்க. ரொம்பவும் தண்ணி வேணாம். இது வந்துட்டு கெட்டியாக தான் இருக்கும்.
அந்த தண்ணி கூட என்ன அந்த மசாலாலாம் நல்லா அந்த இதில் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு தீயாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி விடுறதுனால. மூடி போட்டு நல்லா இது வேக வச்சுக்கிட்டேங்க. நல்லா மேலே எண்ணெய் இது மாதிரி மிதந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்பவும் பிடிக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்துட்டு இது இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட்றேங்க. சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு ராகி களிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இது. மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சுட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த சப்பாத்தி இந்த சட்னியோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.